ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ ஒரு லேடிஸுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ. இதில் இந்த கோல்டு சவுக் அட் துபாய் ஜஸ்ட் ஒரு வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு இதில் நாங்கள் ஒரு சின்ன செயின் வாங்கினோம். அதையும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலான்னு சொல்லிட்டு இது கோல்டு சவுக்கில் ஒரு கடை. இங்கே எல்லா விதமான கடை, நம்ம ஊரில் இருக்க எல்லா கடைங்களுமே இங்கே இருக்குது. பெரிய பெரிய கடைங்கள்லாம் இருக்குது. ஜோஸ் அலுகாஸு எல்லாமே, மலபார் கோல்டு, ஹசீனா எல்லா கடையும் இருக்குது. இந்த செயினெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்ணு பத்தலை எங்களுக்கு. அவ்வளோ பெரிய அழகாக செயினுங்க. இதெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் பார்த்துக்கலாம், வாங்கி போட முடியாட்டி கூட. அவ்வளோ அழகான செயின், அவ்வளோ கழுத்தை அப்படியே அடைக்கிற மாதிரி செயினுங்க. ஒன்று அவ்வளோ டிசைனு, அவ்வளோ அழகாக பார்த்து அவ்வளோ டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க. கோல்டும் நல்லா இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஞாபகார்த்தத்துக்காக எவ்வளோ பெரிய ஆரம் பாருங்கள். சும்மா ஒரு செயின் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம். நாங்கள் பேக்கேஜ் டூரில் தான் போயிருந்தோம் துபாயி. இந்த இடத்துக்கு பேர் தெய்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரியா DEIRA தெய்ரா ஏரியான்னு சொல்கிறாங்க. இந்த கடை எங்கள் டூர் ஆர்கனைசர் சொன்னார், எங்கள் கூலி சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஒரு கிராமுக்கு 9 திராம் மைனஸ் பண்ணுறாங்க. வெறும் வேட் மட்டும்தான். இப்போ நம்ம ஊரில் வாங்கினா வேஸ்டேஜி, மேக்கிங் சார்ஜி, ஜிஎஸ்டி போடுவாங்க. இங்கே இந்த பர்டிகுலர் கடையில் வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜ் கிடையாது. எவ்வளோ செயின் எல்லாம் பாருங்கள் பின்னால். வேட் மட்டும் 5%. அந்த வேட்டு கூட நம்ம ஏர்போர்ட்டில் வரும்போது நமக்கு அதில் 4% ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஆத்தரைஸ்டாக தான் பாஸ்போர்ட் காட்டி, பாஸ்போர்ட் நம்பரை வச்சு தான் நமக்கு பில்லே கொடுக்குறாங்க. நம்ம கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லை கேஷாவோ கொடுத்து வாங்கிக்கலாம். இதுதான் நாங்கள் வாங்கின செயின். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம் எங்கள் இதுலேருந்து, எங்கள் ஃபேமிலியிலேருந்து. இதில் ரூல் வச்சுருக்குறாங்க. ஜென்ஸுங்க 20 கிராம்ஸும் லேடிஸ் 40 கிராம்ஸும் வாங்கி எடுத்துகிட்டு வரலாம் இந்தியாவுக்குன்னு. இந்த கடை பேர் அன்வர் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு. ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, இதில் கூலி சேதாரம் கிடையாது. இந்த பர்டிகுலர் பர்சன் ரொம்ப நல்லா எங்களுக்கு எல்லாமே எடுத்து காட்டினார். நல்ல கைண்டாக இருந்தார். இவர் தமிழ் பேசுகிறார், எல்லாருமே அங்கே தமிழ் பேசுகிறாங்க. அதனால் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே வாங்கிட்டு இப்போ நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் பார்த்திங்கன்னா கோல்டு விலையில் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. பட்டு கூலி சேதாரம், இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. வேட் மட்டும்தான் 5%, அதுலேயும் 4% ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க ஏர்போர்ட்டில். ஒன்றுமே கிடையாது. பில்லையும் நகையும் நம்ம கொண்டு போய் கொடுத்தோன்னு சொன்னால், ஏர்போர்ட்டில் பாஸ்போர்ட்டையும் கொடுத்தோம்னா அவங்க அது பில்லை பார்த்துட்டு 4% கேஷாக வேணால் இந்தியன் கேஷாகவே கூட கொடுத்துட்றாங்க நமக்கு ஐஎன்ஆரா. அப்படி இல்லைன்னா டெபிட் கார்டில் போட்டுடுறாங்க. இதான் நாங்கள் வாங்கின செயினும், கை செயினும். இதில் நிறைய கடைங்க இருக்குது. விதமாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கடைங்க வெறும் கோல்டு கடைங்க மட்டும்தான். இது பாருங்கள், ஜென்ஸோட செயின் எல்லாம் கிராமெல்லாம் கிடையாது, எல்லாம் கிலோ கணக்கு தான் போல இருக்குது. எல்லாம் 1/4 கிலோ, அரை கிலோ அந்த மாதிரி தான் செயின் எல்லாம் இருக்குது. இது பாருங்கள், ஆரம், லேடிஸோட ஆரம். இதெல்லாம் நம்ம போட முடியாட்டினாலும் பார்த்துக்கலாம். கண்ணுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு அதிசயம் மாதிரி இருந்தது. இவ்வளோ பெரிய செயின் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதுவும் இப்போது கோல்டு விற்கிற விலையில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. இதுவும் ஜெயின்ஸ் தான். பிளாட்டினம் செயினும் வச்சுருக்குறாங்க. கோல்டு மட்டும் இல்லை, பிளான் அதில் எல்லாமே 22 கேரட்டு, 18 கேரட்டு, 24 கேரட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இது பாருங்கள், கிலோ 2 கிலோ இருக்கும் போல இருக்குது அந்த செயின். ஜென்ஸோடது தான் அது. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் நாங்கள் ஒரு கடையாக. நாங்கள் வாங்கினதானா அந்த ஒரு செயினும் இதை மட்டும். இது பாருங்கள், கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் அப்படியே வலை பின்ன மாதிரி கோல்டு. அந்த கீழே பாருங்கள் ஒரு கருடன் மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருக்குது. அப்படி அது ரொம்ப எல்லாமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைட் வெயிட்டுனா என்ன, அது அப்படியே வலை மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய செயின். அது எப்படி சொல்கிறது, செயினா, கவசமா, ட்ரெஸ்ஸா, எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸு. அதனால் நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி
கடை எந்த கடையில் வந்து கூலி சேதாரம் இல்லை, வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லைன்னு பார்த்து அந்த கடையாக போய் வாங்கினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கெயின் உண்டு. அந்த மாதிரி கடையில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வேட்டம் இப்போ நாங்கள் வாங்கின எல்லா ஜுவல்லர்ஸுக்கு, இப்போ நாங்கள் வாங்கின அந்த செயினுக்கும் இதுக்கும் எங்களுக்கு ஒன்லி 1% மட்டும்தான் வேட்டு பாருங்கள். மற்றபடி இது வந்து டைமண்ட் செட்டு, இது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த கடை வெறும் டைமண்ட் செட்டு பாருங்கள், பிளாட்டினம் அண்ட் டைமண்ட் செட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அதனால் நீங்களும் போனீங்கன்னா துபாய்க்கு தவறாமல் கோல்ட் சவுக்கு போவீங்க. எப்படியும் கூட்டுட்டு போவாங்க கூட போகிறவங்க. போய் பாருங்கள், கூலி சேதாரம் இல்லாமல் வாங்குங்க, வாங்கி நீங்களும் பயனடைங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.